सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं बोधोदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मवतं च स्थामश्यं तं तौरकं वातिकामन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौन व्याख्या प्रकटित पर ब्रह्म तत्व युवाणं वरिष्ठान्ते वसदिशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रम् आनन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः। दक्षिणामूर्ति स्तोत्रम ஆச்சாரிய பாதைகி கிருதம். அதுக்கு சுரேஸ்வராச்சாரியார் செய்த மாசோல்லாசம், அதனுடைய 7வது உல்லாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆச்சாரியாருடைய ஒரிஜினல் ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்துக்கு 7வது உல்லாசம். 7வது ஸ்லோகம் பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசு அபி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்த ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே। बाल्यादिष्वपि तथा जाग्रदादिषु सर्वासु अवस्थासु अपि व्यावृत्तासु इलमै पर्वम बाल्यादिषु इलमै पर्वम कुमार पर्वम कौमार पर्वम यौवன पर्वम வார்த்தக்கிய பருவம்னு இருக்கு. எல்லாத்துலயும் இந்த உடலானது மாறி 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 வருகின்றது. ஆனால் ஒண்ணு மாத்திரம் மாறாம இருக்கு. அதே மாதிரி ஜாகிரத சொப்னம் சுஷுப்தி ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி 3 நிலைகள் இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருந்தாலும் தொடர்ந்து இதெல்லாம் வியாவர்த்தமாக இருக்கும் பொழுது அனுவர்த்தமானம் அந்தஹா சதா, உள்ளுக்குள்ள ஒருத்தர் சதா மாறாம இருக்கார். அவர் யார்? அகம் இது ஸ்புரந்தம், நான் நான் என்று விளங்குகின்ற இருக்கக்கூடியதான அந்த ஸ்வ ஆத்மானம், என்னுடைய ஆத்மஸ்வரூபம். இதுதான் பஜதாம் யஹா. இதை யார் பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு இதை வேணும் வேணும்னு நினைக்கிறார்களோ, இதையே தனக்கு வேணும்னு பஜிக்கிறார்களோ, அவர்களுக்கு பத்ரையா முத்ரையா மங்களகரமான சின்முத்திரையினால யார் ஒருவர் பிரகடி கரோதி இதை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரோ அந்த தட்சிணாமூர்த்தியானவர் தஸ்மை குருமூர்த்தியே, குருஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே இதம் நமஹா, இந்த நமஸ்காரங்கள் உரித்தாக்குக அப்படின்னு சொன்னார். எல்லாம் எந்த நான் குழந்தையாக இருந்தேனோ, எந்த நான் வாலிபனாக இருந்தேனோ, எந்த நான் வேலைக்கு போறவனா இருந்தேனோ, எந்த நான் இப்பொழுது ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்கேனோ, கிழவனாக இருக்கிறேனோ, இந்த அவஸ்தைகள் எல்லாம் எனக்கு மாறி மாறி வந்த போதிலும் நான் சின்ன வயசுல எந்த நான் இருந்தேனோ அதே நான் தான் வாலிபத்துல இருந்தேன், அதே நான் தான் மத்தியம வயசுல இருந்தேன், அதே நான் தான் கிழ வயசுலயும் இப்போ இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, எல்லா நிலைகளும் ஒரு மனுஷன் எல்லா அவஸ்தைகளும் எந்த நான் தூக்கத்துல கனவு கண்டனோ, எந்த நான் ஒன்றும் அறியாமல் சுகமாக தூங்கிட்டு இருக்கேனோ அந்த நான் தான் இப்பொழுது உங்கள் முன்னால் வீழ்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த நான்ல ஒரு இதெல்லாம் வியாவர்த்தமான மாறி மாறி வருகின்ற பொழுது மாறாமல் அனுவர்த்தமாக இருக்கக்கூடியது
அந்த ஸ்வாத்மானம் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் சாஸ்திரங்கள்ல மாறி மாறி வந்த போதும் நான் ஒன்றாகவே இருக்கிறார். இதுக்கு ஒரு டெக்னிக்கல் பதத்தை யூஸ் பண்ணிவிட்டார் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல ஆச்சாரியர். அது என்ன? பிரத்யபிக்ஞா. அதாவது ஒரு பொருளை நேரில் பார்க்கும் பொழுது அந்த பொருளை முன்பு மற்றொரு சந்தர்ப்பத்தில் தான் பார்த்ததை ஞாபகப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு பேர் பிரத்யபிக்ஞா அப்படின்னு பேரு இல்லையா? இங்கேயோ டெல்லியில ஒருத்தர் பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாம்பேல பார்த்தேன். பாம்பேல பார்க்கும்போது அவர்தான் இவர் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இந்த கால தேசங்கள் மாறுபட்டாலும், 2 இடங்கள் மாறுபட்டாலும், ஆனா அவருடைய அவஸ்தை அப்ப இருந்தவர் டெல்லியில இருக்கும்போது வேற மாதிரி இருக்காரு, இப்போ இதெல்லாம் மாறினா கூட இவர்தான் அவர் அப்படின்னு தெரியற மாதிரி நம்மளுக்குள்ள 1000 சேஞ்சஸ் வந்தாலும் நான் மட்டும் மாறாம இருக்கு, ஸ்தாயியா இருக்கு. பிரத்யபிக்ஞான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். இப்போ பிரத்யபிக்ஞான்னு ஒண்ணு அவன் கேள்வி மேல கேட்க ஆரம்பிச்சுட்டான் பூர்வபக்ஷி. பிரத்யபிக்ஞானா ஞாபக சக்தி தானே இல்லையா? உன்னை பார்த்தன்னா இன்னொன்னு பார்த்தா வரணும். இது முன்னே நீ பார்த்ததே இல்லையா ஆத்மாவை, இப்ப எப்படி நீ அந்த ஆத்மாவை பாக்குற அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதற்கு பிறகு அவனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. ஏன்பா நமக்கு பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம் இதனால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான்னாக்கா ரைட், பிரத்யபிக்ஞானால எப்படி ஒரு மெமரியினால ஒரு விஷயத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நம்மளுடைய கான்செப்ட புரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல வேண்டியதான கடமை ஆயிடுத்து ஆச்சாரியாளுக்கு. அவர் ரொம்ப சிம்பிளா ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. மாறாத ஸ்வரூபம், அது எப்படி ஆத்மா ஸ்வரூபம் மாறாமல் இருக்கும், எப்படி மாறாமல் ஒரு ஸ்வரூபம் இருக்கும் அப்படின்னு கேள்விகள் இதெல்லாம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வாத்தியக்காரருக்கு சுரேஸ்வராச்சாரியாருக்கு ஏற்பட்டது. அதனால அவர்கள் எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டே வந்தார் இல்லையா? ஆத்மா எப்படி ஸ்தாயியாக இருந்தது அப்படின்னு பதில் சொன்னார் அப்படின்றது போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சுட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா 18வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். ஈஷத் பிரகாஷா அபூத் ஈஷோ மாயாய வணிகா விருதா சம்யக் ஆவரண அபாயே சஹஸ்ராம்சுரிவஸ்புரேத் அப்படின்ற இந்த மாயா யவனிகா அப்படின்னா திரை, மாயைன்னு ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு இருந்தது, அது ஆவருதா, இது இவனை மறைத்து விட்டது. இந்த வீல் ஆஃப் மாயா இருக்க இது இவனை கவர் பண்ணிருது. கவர் பண்ணதுனால என்ன தெரியுமா, ஈஸ்வரன் முழுக்க கவர் ஆயிட்டார். ஈஷா மாயா யவனிகா ஆவருதா, ஈஸ்வரனை நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அது முழுக்க மறைச்சு எடுத்து பண்ணதுனால என்ன ஆச்சு, நமக்கு சில சமயத்துல ஆமா கரெக்ட் ஆத்மா நான் தான், இந்த 3 நிலைகளுக்கும் பின்னாடியும் ஒரு நான் இருக்கு, அந்த நான் உயிரோடு இருக்கு, அந்த நான் இல்லைன்னா கண்ணு தெரியாது, காது மூக்கு நுகராது, காது கேட்காது, இதெல்லாம் தெரியுது. ஆனா கொஞ்சமா தான் தெரியுது, முழுக்க அது ஈஸ்வரனா தெரியல. ஈஷத் பிரகாஷ கொஞ்சம் தான் அது பிரகாசிக்கிறது இல்லையா? இந்த வீல் ஆஃப் மாயானால இட் ஷைன்ஸ், ஆனா இட் ஷைன்ஸ் வெரி லிட்டில், ரொம்ப பரவாது ஈஷத் பிரகாஷா. அப்ப என்னாச்சு அப்படின்னா இப்ப இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் இந்த உபாயங்கள்லாம் கடைபிடிச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அந்த ஐயர். அப்படி பண்ணும் பொழுது நன்னா புரிஞ்சுடுத்துனா சம்யக் நன்றாக இந்த திரை ஆவரண அபாயே, இந்த திரை அவனிக்கா இருக்க இது முழுக்க போயிட்டே ஆனால், நீங்கி விட்டதே ஆனால், அந்த இடத்துல அந்த ஆத்மா சஹஸ்ராம்சுன்னு சூரியன் எப்படி அந்த சூரியன் பிரகாசிப்பாரோ திரையை விளக்கின உடனே அதே மாதிரி இந்த ஆத்மாவானது இது பிசிக்கல் லைட் இல்ல இல்லையா, பௌத்திக பிரகாசம் மாதிரி இல்ல, இது வேற லைட், இது இந்த லைட் எரியறது அப்படின்னு சொன்னார். சொல்லும் பொழுது இதுக்கு காரணம் சொன்னார். 15வது ஸ்லோகத்துல சொன்னார், பிரமோஷனம் பிரமாத்ரோனாம் மாயையா தமசா கிருதம் அப்படின்னாரு. அப்பா இந்த மறைவு பிரமோஷனமானது யாருக்கு? இந்த ஜீவர்களுக்கு மாயையா தமசா கிருதம், அஜ்ஞானம் எனக்கூடிய மாயையினால அது இவ்வளவு நாள் அவனுக்கு தெரியல. வேதாந்த கிளாஸுக்கு வர வரைக்கும் நான் தான் ஈஸ்வரன் எனக்கூடியதான அறிவு அவனுக்கு இல்லை. அந்த அறிவானது மறைக்கப்பட்டு விட்டது நன்றாக இல்லையா? எதனால மறைக்கப்பட்டது?
மாயினால மறைக்கப்பட்டது. ஏன் சார் ஒரு தடவை மறைச்சாச்சு, இப்ப எப்படி வருது? அப்பா இப்ப வித்தியை வந்துட்டு வருதுப்பா. வித்தியை வந்தா எப்படிப்பா மாயை ஆகும் போகும் அப்படின்னா, அப்பா இந்த பிரபுக்கு 2 சக்தி இருக்கு. மாயா வித்யே, மாயா வித்யா அப்படின்னு பிரபோகோ சக்தி. பிரபுவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவனுடைய சக்தி இருக்க, அது 2 இருக்குப்பா. இந்த ஆத்மா சக்தி மறைக்கவும் செய்யும். அந்த மாயாம் அது தெய்வே ஏஷா குணமயி மம மாயா துரத்தியான்னு சொல்லி ஏமாம் பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தளந்திதே. அந்த மாயைக்குள்ளேயே இவர்கள் அதை கண்டுபிடிச்சு விட்டார்களா, அதை அழகா அந்த மாயையிலிருந்து வெளியில கொண்டு வந்துரும்பா. வித்தியை வந்துருச்சுன்னா அந்த மாயையிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடலாம் அப்படின்னு இந்த 2 சக்தியுமே அந்த ஈஸ்வரன் கிட்ட இருக்குப்பா. அது எப்படி 2 புரிஞ்சுக்கிறதுன்னு, ஏன்பா வெளிச்சம் நிழல் 2மே சூரியன் கிட்ட தானே இருக்கு இல்லையா? சூரியனுடைய கிட்ட தானே இந்த வெளிச்சமும் இருக்கு, நிழலும் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க மாயையும் வித்தியையும் அந்த பிரபு கிட்டதான், ஈஸ்வரன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு பிரத்யபிக்ஞாவை போய் கொஸ்டின் பண்றீங்களே, நீங்க என்ன பிரமாணம்னு. அந்த பிரத்யபிக்ஞா இருக்கிறதுனாலதானே முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா இந்த மாயையானது விலகின பிறகு எனக்கு நான் தான் அது அப்படின்றத காமிச்சு கொடுக்கிறது. பழைய பார்த்த பொருள் ஒண்ணு இப்ப அறிவுக்கு எப்படி தோணுகிறது, பிரத்யபிக்ஞையினாலதான் தோன்றது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சந்தேகம் இருக்கு. பிரத்யபிக்ஞையினால தோன்றது அப்படி சொன்னா, ஒரு தோணணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு குடம் என்ற அறிவு வரணும்னா என்ன, பிரத்யட்ச பிரமாணம் வேலை செய்யணும். உங்களுக்கு மலையில நெருப்பு இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? புகை இருக்கணும். புகையை பார்த்து நீங்க அனுமானம் பண்ணலாம். இப்படி ஏற்கனவே பார்த்த பொருள் இருந்ததே ஆனால் அதை நினைவுபடுத்தி கொண்டு அது இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பிரத்யபிக்ஞான்னு சொல்றது நியாயம். நீங்க முதல்லயே அந்த ஆத்மாவை பார்த்திருந்தீங்கன்னா முதல்லயே ஞானி ஆயிருப்பீங்களே. அதுக்கப்புறம் மாயையினால மறைக்கிறது, இப்ப திருப்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இந்த நாலேஜ் வந்துதா அப்படின்னு. அப்ப அப்படி புரிய கூடாதுப்பா இந்த பிரத்யபிக்ஞாய. அது என்ன பண்றது, எல்லா நாலேஜும் உங்க ஆத்மாலதான் ஸ்டோரா இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அது புரியாம பேசுறீங்க. இந்த மாயை தான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைஞ்சது. இந்த பிரமாணங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா இல்லையோ, இந்த மாயை நகர்த்தி விடும், அவ்வளவுதான். பொருளை அறிவதற்குத்தான் யூஸ் ஆகும். நாங்க சொல்றது என்ன தெரியுமா, எங்க சொல்ற வேதாந்தமானது என்ன பண்றது தெரியுமா இல்லையா, எங்களுக்கு பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கல. சப்த பிரமாணம் நாங்க சொன்னதுனால நீ என்ன பண்ண, பிரத்யட்ச பிரமாணத்தினால ஒரு பொருளை அறிகிறார், அனுமான பிரமாணத்தினால ஒரு பொருளை அறிகிறாய், சப்த பிரமாணத்தினால ஒரு பொருளை அறிக, அப்படித்தானே சொல்லணும் அப்படின்ற. இல்ல, சப்த பிரமாணத்தினால இங்க வேதாந்தத்தை என்ன பண்றது அப்படின்னா அஞ்ஞானத்தை நீக்குகிறது. அந்த ஸ்கிரீனை வெளியில அகற்றுகிறது. அந்த ஸ்கிரீனை மாயா யமனிக்காவை அது நகர்த்துகிறது. அது மாயை அபோகனம் பண்ணுகிறது. சம்யக் நாலேஜினால அந்த ஆவரணத்தை போக்கடிக்க கூடியது. அதற்கு பிறகு அது தானாவே ஒழிக்கிறது அப்படின்ற அர்த்தத்துலதான் சொல்றோம். இன்ஃபேக்ட் இந்த எல்லா அறிவுமே கான்சியஸ்னஸ்ல அந்த ஆத்மாவை தான் தங்கி இருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரு, சர்வேஷாம் பிரமாணானாம் பிரத்யபிக்ஞாயேவ சாதனம். ஒரு சர்வ பிரமாண சாதனம் என்ன தெரியுமா இல்லையா, இல்ல அது எந்த பிரமாணமும் அங்க வேலை, அவர் இல்லை என்றால் இல்லையா, அந்த பிரத்யபிக்ஞா அவர் இல்லை, ஆத்மா இல்லை என்றால் எந்த பிரமாணமும் வேலை செய்யப்படுவா, அந்த ஆத்மாவை தான் பிரத்யபிக்ஞான்னு நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு பிரமாணம் இல்லைன்னு சொல்லாத, அது இல்லைன்னா எந்த பிரமாணமே வேலை செய்யாது. அதனாலதான் உங்களுக்கு வேலை செய்யாதுன்னா ஈஸ்வரோ அந்யஹா அகம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஈஸ்வரோ அந்யஹா அகமபி அந்யஹா, ஈஸ்வரன் வேற நான் வேற அப்படின்றதுக்கு அந்த மாயை தான் காரணமா இருந்தது. அந்த மாயை இப்போ போயிட்டு அந்த வித்தியை வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த மாயையானது போகிவிட்டது. வித்யா, அந்த வித்தியினால இப்ப என்னாச்சு, மாயாம் ஈஸ்வரஹா அகம் இதி ஸ்மிருதி, நானே அந்த ஆத்மா எனக்குரிய ஸ்மிருதியானது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த ஸ்மிருதியானதுதான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பிரத்யபிக்ஞா என்று இல்லையா. சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லும்போது ஆகார சுத்தியினால சத்துவ சுத்தி ஏற்படுகிறதுப்பா. சத்துவ சுத்தி ஏற்படுகிறதுனால
அது என்ன பண்ணுறது, நல்ல ஸ்மிருதி ஏற்படுகிறது. அந்த ஸ்மிருதி அதை படிக்க படிக்க மறக்க முடியாததாக ஆகிறது. அந்த மறக்க முடியாததாக ஆன பிறகு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறது அந்த ஸ்மிருதியினால்தான். அந்த ஸ்மிருதியைத்தான் நாங்க பிரத்யபிக்ஞா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதனால ஈஷத் பிரகாஷா அபூத் ஈஷா மாயா யவனிகா விருதா சம்யக் ஆவரண அபாய சஹஸ்ராம் ஸ்ரீவ ஸ்புரேத் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல முடிச்சோம் 18வது ஸ்லோகத்துல. மாயா யவனிகா ஆவருதா, அந்த மாயா அப்படின்ற ரெண்டு கேட்டானா ஒண்ணு தெரியறதே தவிர நமக்கு முழுக்க ஈஸ்வரனானவர் பிரகாசமாக ஆகலை. நமக்கு ஈஷத் பிரகாஷா அபூத், அவர் சர்வஜனாக இருந்தாலும் சொப்பிரகாசமாக இருந்த போதிலும் இந்த திரையினால அவர் இருக்கிறது என்னை மறைச்சி நான் இந்த உடம்பையும் இந்த மனசையும் இந்த இன்டெலெக்டையும் நான் நினைக்கும்படி பண்ணிடுது. இப்போ வேதாந்தம் வந்த பிறகு குரு எனக்கு நான் பண்ண உடனே இப்ப என்னாச்சு, அந்த திரையானது விலகித்து. சமண மன நித்தியாசனத்தின் மூலமாக அந்த திரையானது விலகித்தே தவிர அந்த ஆத்மாவே காணப்படல. அந்த திரையை விலகினா தனக்குத்தானே அந்த ஆத்மாவானது சஹஸ்ராம் ஸ்ரீவ விளக்கணும்னு சூரியனானவன் அப்படி நல்லா முழுமையாக பயிற்சின்னு தெரிகிறாரோ அப்படி உள்ளு தனக்குத்தானே அது பிரகாசிக்கிறது. முடிச்சார். அதற்கு பிறகு இன்னும் அதை மேற்கொண்டு இந்த பிரத்யபிக்ஞா என்ன பண்றது தெரியுமா இல்லையா? ஏஷா பிரத்யபிக்ஞா ந காரணானாம் வியாபாராத் பிரமாணானாம் நவா புனः பிரத்யபிக்ஞபனம் நாம மோகாபசரணம் பரம். இந்த பிரத்யபிக்ஞா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது என்ன பண்றது அப்படின்றது பாருங்க. ஏஷா பிரத்யபிக்ஞா காரணானாம் வியாபாரா ந, இந்த பிரத்யபிக்ஞானது இந்த காரணம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ்னாலெல்லாம் தெரியப்படுவது இல்லப்பா அந்த பிரத்யபிக்ஞான்னு சொல்றது. பிரமாணானாம் நவா புனः பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி சப்த பிரமாணம்னு சொல்லுகிறீங்கள, அந்த சப்த பிரமாணத்தினாலையும் இந்த பிரத்யபிக்ஞாவானது உண்டாவதில்லப்பா. அந்த பிரத்யபிக்ஞா எப்படி தெரியுமா இருக்கு? உங்ககிட்ட மோகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரத்யபிக்ஞா வரல. அந்த மோகம் போன உடனே அது அப்படியே பளிச்சுன்னு எரியாது. இதுக்குதான் பிரத்யபிக்ஞபனம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரத்யபிக்ஞாவானது இல்ல கம்ப்ளீட், அது அஜ்ஞான நிவர்த்திகி, கம்ப்ளீட் ரிமூவல். அந்த டெல்யூஷன் இருக்க அந்த அஜ்ஞானமானது போயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரைக்கிறது. பிரத்யபிக்ஞபனம் நாம மோக அபசரணம் பரம் இல்லையா? அந்த மோக அபசரணம், இந்த மோகமானது போய் நீங்கி விட்டது, கம்ப்ளீட்டா நீக்கமாயிடுச்சுன்னா அது பரம். அதுதான் அந்த விஷயத்தை காண்பிக்கிறது. அந்த பரம்பிரம்மாவை, அந்த அஜ்ஞானம் நீக்கப்பட்டால் அந்த பரபிரம்மா பரமாத்மாவானது தெரிகிறார் அப்படின்ட்டார் சொல்லி அதை மேலும் சொல்லி புரிய வைக்கிறார். யாவந்தி சந்தி மானானி வியவஹார பிரவர்த்தையே தேஷாம் மோக அபசரணாத் வியாபாரோ அன்யஹா ந வித்யதே. எல்லா வியாபாரங்களும் இந்த பிரமாணத்தினாலதான்பா நடக்கிறது. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயும் அனுமான பிரமாணத்தினாலேயும் சப்த பிரமாணத்தினாலதான் நீங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒரு ஒரு பொருளையும் பார்க்கும்பொழுது இது டிவி, இது லைட்டு, இது வேணும், இது வாங்கிறது எல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். கண்ணால் பார்ப்பதே மெய், காதால் கேட்பதே மெய், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸனுடைய நாலேஜ். விவகாரத்துல இருக்கும் பொழுது நாம வியாபாரம் டிரான்சாக்ட், இந்த உலகத்தோட டிரான்சாக்ட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பிரமாணங்களுடைய தேவையெல்லாம் நமக்கு இருக்குப்பா. இந்த விவகாரங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு பிரமாணங்களுடைய தேவை இருக்கு. பிரமாணங்கள் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம வியாபாரங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். வியாபாரம்னா என்ன? இன்டராக்ஷன் வித் திஸ் வேர்ல்டு. இது எப்படி வருகிறது? விவகார பிரவருத்தையே இல்லையா? இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன? யாவந்தி
மானானி சந்தி யாவந்தி மானானி பிரமாணானி. இந்த பிரத்யட்சம் அனுமானம் இதெல்லாம் எது வரைக்கும் வேலை செய்யறது? விவகாரத்துலதான் இதெல்லாம் வேலை செய்யுது. இந்த பிரமாணங்கள்லாம் விவகார பிரவೃತ್ತಿ இருக்கிற வரைக்கும் தான் இது வரும். இந்த ஆத்மாவை அறிந்த பிறகு நீங்கள் எதையும் இனிமே அறிய வேண்டியது இல்லை, பண்ண வேண்டியது இல்லை என்ற நாலேஜ் வந்துடுதுன்னா பிரவೃத்தியே கிடையாது. பிரவೃத்தியே இல்லாமனா என்ன அர்த்தம்? அந்த மோகமானது உங்களுக்கு போயிடுச்சு. பிரமாணம் என்ன பண்ணிட்டு? தேசாம் மோக அபசரணாது வியாபாரஹா அன்யஹா ந வித்யதே. தேசாம் வியாபாரஹா மோக அபசரணாது. இவர்களுடைய டிரான்சாக்சன்ல அந்த மோகம் இருக்கிற வரைக்கும் எனது, நானு, அகம், மம அப்படின்ற ரெண்டு விஷயம் இருந்தது. இந்த விஷயத்தினாலதான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்தது. அகம் மம என்றது எதுவும் இல்லை, இருக்கிறது நான் ஒன்றுதான் தெரிந்த பிறகு அந்யஹான வித்யதே, வேறு எதுவும் இவனுக்கு ஆக்டிவிட்டி, there is no other activity. எது ஒண்ணுதான் ஆக்டிவிட்டி இவனுக்கு இருந்தது? மோக அபசரணம். அந்த டெல்யூஷன் போறது, அந்த ரிமூவல் மாத்திரம் தான் ஒரே ஆக்ஷன் இந்த பிரமாணங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தது. இந்த பிரமாணங்கள்னால அதுதான் பண்ண முடியும். அதை முடிச்ச உடனே ஆத்மா அதை காண்பிக்க முடியாது எந்த பிரமாணத்தினாலையும். அதனாலதான் அது மாறாம பால்யத்திலையும் யௌவனத்திலையும் கௌமாரத்திலையும் மத்திய வயசுலயும் ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் சுஷுப்திலையும் எல்லாம் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அது மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றதுக்கு அந்த நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னார். இதைத்தான் பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எது வரைக்கும் ஆத்மாவை ஒழிப்பதற்காக இல்லப்பா. இந்த பிரமாணங்கள் எல்லாம் தவறாக அனாத்மாவை அழிப்பதற்காகத்தான், மாயையை அழிப்பதற்காகத்தான் இந்த எஃபர்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர ஆத்மாவை காண்பிப்பதற்கு ஆத்மாவை எதுவும் காண்பிக்க முடியாதுப்பா. ஆத்மா தனித்தனியே எப்பொழுதும் அதை சதா சர்வகாலமும் நான் நான் ஒழிச்சுட்டே இருந்தது. அது ஒழிக்க விடாம என்னன்னோ இந்த திரை எனக்கு அஜ்ஞானம்ன்ற திரை எனக்கு ட்ரபிள் பண்ணியிருந்தது. அந்த பிரமாணங்கள் மூலமாக சத்குருவின் கடாட்சத்தின் மூலமா இப்ப என்னாச்சு, அந்த திரையானது விலகிட்டு, இந்த திரை விலகிற வரைக்கும் தான் இங்க வேலையெல்லாம் இருக்கே தவிர திரை விலகிட்டே ஆனால் அது தானா ஸ்புரிக்கிறது நான் 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 என்று. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கெல்லாம் இப்ப பிரயோஜனம் அது போகணும் இல்லையா? அது மாயையினால அப்படி மறைக்கப்பட்டது. அந்த மாயை எப்படி வந்ததுன்னு கேள்வி இல்லை, அந்த மாயை போகணும். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன தப்பு பண்றான் அப்படின்ற சொல்றார். அன்றுத பரிச்சின்ன தேக தர்மாச்சிதாத்மனி சத்யஞான சுகாத்மத்வம் மோகாத் தேகேபி கல்பியதே. நன்னா தெரியுமா தெரியாதா தேகம் ஜடன்னு இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறான், ரொம்ப நாளா கட்டி வரல, ஆகவே மாட்டேங்கிறது, பார்க்காத வைத்தியம் இல்ல, டாக்டர் இல்ல. போய் ஒரு நாள் பார்த்தான், சார் வேற வழியே இல்ல சார், சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இந்த விரலை எடுத்துத்தான் ஆகணும், அப்பதான் நீங்க படைப்பீங்க அப்படின்றார். தேகமே ஆத்மான்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி சார் சார் அப்படின்னு சொல்றான் யாராவது? அப்படியா, நான் உயிர் வாழலாமா, அதை எடுத்துட்டீங்கன்னா அப்ப எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நானே தேகமா இருந்தா அந்த தேகத்தை எப்படி விட முடியும்? நீங்க விடவே முடியாது. அப்படின்னா எப்படி உங்களுக்கு நானே தேகம்ன்ற ஆத்மா வந்தது? தேகம் ஜடமா இருக்கிறதுனால தானே அதை வெட்டி போட முடியாது. இல்ல கால் விரல வெட்டி டாக்டர் போடுறான்னா ஒத்துக்கிறேன்ல, அப்படின்னா என்ன தெரியுது? அது ஜடம் அப்படின்னு தெரியுது. ரைட்டா? இந்த ஆத்மாவானது மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால அது அன்றுதம், அதுவும் தெரியுது இல்லையா? இந்த மாயை என்ன பண்றது? அது பரிச்சின்னம் இல்ல, அது நன்னா தெரியுது, லிமிட்டடு. எனக்குன்னு ஒரு இவ்வளவுதான் சார், நான் படிச்ச வரைக்கும் தான் சார் என்னுடைய மைண்ட் வேலை செய்யும், அதுக்கு மேல இருந்ததுன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? எங்கிட்ட போய் நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் எல்லாம் பத்தி பேசினா எனக்கு தெரியாது. மை நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட். நான் ஏதோ சின்ன பசங்க கணக்கு வரைக்கும் போங்க, பிஜி போச்சுன்னா எம்எஸ்சி லெவல் வரைக்கும் கூட போவேன்னு தவிர அதுக்கு மேல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய மைண்ட் லிமிட்டட், என்னுடைய பாடி லிமிட்டட். தெரியுமோ இல்லையோ? சடம், அன்றுதம், பரிச்சின்னம், இதெல்லாம் தேக தர்மாக இல்லையா? இந்த தேக தர்மத்தில எல்லாம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆத்மா உள்ள போட்டோம் சார் இல்லையா? ஆத்மா உள்ள போட்டோம்.
அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு? சத்தியம் ஞானம் சுகாத்மத்துவம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேகத்துல போய் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நாம ரூபத்தை வைத்துக் கொண்டு அந்த மோகத்தினால தேகே அப்படி கல்பியத்தே, நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் இவ்வளவு நாள் நான் நினைச்சுட்டேன் சார் நானு அப்படின்ட்டான். இவ்வளவு நாளா இல்லையா அந்த மாயை தான் இந்த வேலையை செய்தது இல்லையா. சிதாத்மான நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதை பார்த்தாலும் 5 அம்சங்கள், பஞ்சாம்சங்கள் நமக்கு தோணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன? சத்தம்சம், சித்தம்சம், ஆனந்தாம்சம், நாமம், ரூபம் அப்படின்னு 2 இருக்கு. எல்லா பொருளையும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, அது எனக்கு வேணும்னு தோன்றது, அது இருக்குன்ற எண்ணம் இருக்கு இல்லையா. அது அறிவுபூர்வமா எனக்கு தெரிஞ்சு இதை அடையணும் அப்படின்னு தோன்றது. அதனால்தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நாலேஜ் நமக்கு வரணும். அதுல நாமமும் ரூபமும் மாத்திரம்தான் உண்மை. அதுல இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் இருக்கு, அது சத்து சித்து ஆனந்த அம்சம் இருக்கு. எப்படி ஒரு மோதிரமோ ஒரு வளையலோ ஒரு மோதிரமா அந்த சத்து சித்து ஆனந்தமா இருக்கக்கூடிய அம்சம் அந்த பொண்ணுலதான் இருக்கு, அந்த கோல்டுல தான் இருக்கு. அந்த கோல்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்க, அது அந்த மோதிரம்ன்றது வெறும் ஒரு பெயர், மோதிரம்ன்றது ஒரு ஷேப்பு, அவ்வளவுதான சேவை. அதுக்கு எடுத்துருங்க. அந்த மோதிரத்துல இருந்து நீங்க மென்டலி நீங்க அந்த கோல்ட எடுத்துட்டீங்கன்னா மோதிரம்னு ஒண்ணு இருக்குமான்னு இல்லவே இல்லை, வெறும் நாமரூபம் தான். இப்படி ஒவ்வொரு பொருளையும் பார்த்தோமே ஆனால் நாமரூபம் மாத்திரம்தான் நமக்கு தெரியுது. அதுவோ 2 பொய்யானது. உண்மை ஸ்வரூபம் என்ன? சத்தை சித்து ஆனந்தம். அந்த சத்தை சித்து ஆனந்தம் என்னை சேர்ந்தது, இந்த நாமரூபம் என்னை விட வேறானதை சேர்ந்தது. அந்த வேறானதை பார்க்கும்போது இந்த 5 அம்சத்தையே நம்ம பார்த்து அந்த 5 அம்சம் அதோட சேர்ந்ததுன்னு நினைக்கின்றோம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சா அது அந்த 2 பொய், இந்த நாமரூபம் தான் இந்த உலகம்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய உண்மையான அம்சம் சத்திய ஞானம் அனந்தம்ன்றதுதான் தெரியும். இதை நாம அஞ்ஞானத்தினால உலகத்து விஷயங்கள்ல போய் கல்பனை பண்ணதுனாலதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இது இந்த மாயைக்கு காரணம். அதனாலதான் நமக்கு நான் தான் சின்னவன், நான் தான் வாலிபன், நான் தான் கௌமாரன், நான் தான் யவனன் நினைச்சோமே தவிர அந்த நான் மாறாமல் இருக்கிறது என்பதை நம்ம நோட் பண்ண தவறிவிட்டோம். எந்த நான் மிஷின் இருந்தனோ, எந்த நான் கனவு கண்டனோ, எந்த நான் தூங்கினோ, அந்த நான் இது 3த்தையும் அறிகின்ற காரணத்தினால் வேறானவன் என்பது தெரியாமல் அவனுடைய நான் பேசிட்டு இருக்கும்போது நான் வேக்கரா இருக்கேன், அதனால நான் வேக்கர் தான் சார் இருப்பான். தூக்கிட்டு இருக்க கனவுல பார்க்கும்போது நான் தான் சார் ட்ரீமர், இந்த வேக்கிங் பொய் சார், தூக்கம்லாம் பொய் சார்னு அதோட ஐடென்டிஃபை பண்றான். தூங்கும் போது இது 2மே இல்லை. தூக்கம் சார் நான் ஆனந்த ஸ்வரூபம் தான் சார் நான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எல்லாரும் விரும்புகிறார்கள். இப்படி தவறாக கல்பிச்சுட்டு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோ அந்த சத்திய ஞானம் அனந்தத்தோட ரிலேட் பண்ணி கொண்டு என்ன அதை புரிந்து கொள்ளாமல் கல்பனையிலேயே மோகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பிரித்து அறிய வேண்டும் அப்படின்றது அர்த்தம். இது எப்படி இந்த பொய்யான ஒரு விஷயத்தை நம்ம கயத்துல பாம்பை பாக்குற மாதிரி இல்லையா, அது கிளிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கிற மாதிரி தவறான எண்ணத்துமாக பார்த்த அத்தியாசத்தினால நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் ரூபம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா சத்து சித்து ஆனந்த அம்சம் தான் உண்மை. இந்த அத்தியாசத்தினால இந்த 5 அம்சமும் வெளியில தோணுகிற மாதிரி நமக்கு காணுகிறது அப்படின்னு சொன்னார். சுத்தோ ரஜதம் இத்யேவம் யதா வியாமுஹ்யதே அன்யதா. சுத்தோ ரஜதம் இல்லையா, சுத்தி அங்க இருக்கிறது கிளிஞ்சல். அந்த கிளிஞ்சல்ல போய் அந்த அங்க இருக்கக்கூடிய கிளிஞ்சல்ல போய் நான் டெல்யூஷன்னால ரஜதம் அப்படின்னு பார்த்தேன். எதனால? மோகத்தினால. ஆஹா பலபலன்னு இருக்க இது, ஆஹா நமக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு சௌரியமா இருக்கும் அப்படின்னு ஆசையில போய் எடுக்க போயிட்டேன். சுத்தோ ரஜதம் இத்யேவம், அது எது? மோகத்தினால. யதா வியாமுஹ்யதே, எப்படி அவன் வியாமோகத்தை அடைந்தானோ, அவுட் ஆஃப் டெல்யூஷன் சில்வரை பார்த்து இல்லையா, அது
நேக்கர் இல்ல, அது சிப்பி இல்ல அப்படின்றது இவனா இமேஜின் பண்ணிட்டா மாதிரி. சிமிலர்லி அதே மாதிரி சதேவ ரூபியம் சேத் பாதி விலயஸ்தே சித்தியதே. அது ஒன்னு யோசிச்சிருக்கணும். நிஜமா சதேவ ரூபியம் சேத்து அது நிஜமாகவே இருந்தது. ஆனால் அது இருந்திருக்கணும் இல்லையா? நீங்க கிட்டக்கு போகும்போதும் அனலைஸ் பண்ணும் பொழுதும் நீங்க அது வெள்ளியா இருந்ததுன்னா எப்பொழுதுமே வெள்ளியா தானே இருந்திருக்கணும். நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது எப்படி அது கிழிஞ்சலா போகும், அந்த வெள்ளி எப்படி காணாம போகும்? பாதி விலயஸ்தே ந சித்தியதி, அது அப்படியே காணாமல் போயிடுறது சார். இப்ப இல்லவே இல்லையே, இருந்தா தெரியணுமே. இப்ப எப்படி இல்லாம போகும்? இருக்கிற பொருள் இருக்கா மாதிரி இருந்ததுன்னா இருக்கணும். நீங்க இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த உலகம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நீங்க வேதாந்தத்துக்கு அதை புரிந்த பிறகு, பிரம்மந்தான் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் எப்படி பொய்யாக ஆகும்? உலகமானது தோற்றமாக இருந்தும் உலகம் உண்மையாக இருந்திருந்ததே ஆனால் நீங்க அனலைஸ் பண்ண காலத்திலேயும் அது இருந்திருக்கணுமே இல்லையா? அப்படின்னா நான் மாத்திரம் ஏன் இதுவாக ஆகவில்லை? நானால பார்க்கப்பட்ட எல்லாம் இதுவாக பொய்யாக என்னால் பார்க்கப்பட்ட பொருளாக மாறுகிறது உலகத்துல. ஒருவே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களால பண்ண முடியலையே. ஆகையினால என்ன தெரியுது? நீங்க எதை நான் என்று பார்த்தீர்களோ அது இது அப்படின்ற விஷயம் தெரியாது. நீங்க எதை வெள்ளி என்று பார்த்தீர்களோ அது வெள்ளி இல்லை அப்படின்றது தெரியாது. அது வெள்ளியானது இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். நானானது இந்த உலகத்தில் இருந்திருந்தா அந்த நானே நீங்க பார்த்திருப்பீங்களா? உங்களால ஏன் அந்த நானே பார்க்க முடியவில்லை, தெரிய முடியவில்லை? அது இவைகளுக்கு விலட்சணமாக இருக்கக்கூடிய விலயஸ்தே, அதனால ந சித்தியதி, ஆகையினால்தான் உங்களால பண்ண விட்டேன் இல்லையா? நாசத்தோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு பொய்யான ஒரு திங்கு எப்படிப்பா இருக்கும் இல்லையா? உண்மையான ஒரு பொருளானது எப்படி அது இல்லாம போகும்? அசதஹா வித்யதே பாவஹா, இல்லாத பொருளுக்கு ஒரு பாவமானது எக்காரணத்தையும் வருவதற்கு சான்ஸ் இல்லப்பா. அதே மாதிரி அபாவஹா வித்யதே சதஹா, சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாம எப்படிப்பா போகும்? அதனால இந்த லாஜிக் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்ப அவனுக்கு சந்தேகம் வருது. ரைட்டு சார், நீங்க சொல்றீங்க இந்த மாயினால இருக்கக்கூடிய அந்த சத்து இருக்கு இல்லையா, சத்தாக இருந்தால் மாறக்கூடாது, ஒத்துக்கிறேன் நான். அசத்தாக இருந்தால் தெரியக்கூடாது. ஆனா இந்த மாயையினுடைய காரியமானது எப்படி இருக்கு? இந்த உலகமானது சத்தாக இருந்தா நீங்க சொல்றது கிடையாது, ரியலா இருக்கணும், 3 காலத்திலயும் இருக்கணும். இது 3 காலத்திலயும் இல்ல. ரைட்டு. அசத்தா இருந்தா தெரியவே தெரியக்கூடாது இல்லையா? அப்ப இத சத்துன்னு சொல்லலைன்னா அப்ப அசத்துன்னு சொல்லணும். அப்ப அசத்துன்னு சொன்னீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஆனா இருக்க காணப்படுகிறது அப்படின்னா அது வெள்ளியில எப்படி கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தியோ, கயத்துல பாம்பு பார்த்தியோ, அதே மாதிரி இது காணப்படுகிறது. காணப்படுகின்ற காரணத்தினாலேயே இது பொய். அது உண்மையா இருந்ததுன்னா நீ கண்டுபிடிச்ச உடனே அது போயிருக்க கூடாது. அந்த ரஜதமானது இருந்திருக்கணுமே. நீ கிட்ட போன உடனே ரஜதம் ஏன் விலையஸ்தே, அது ஏன் வெளியில போறது, காணாம போறது அப்படின்னாலே அது பொய் தானே அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த ஆர்குமெண்ட் இப்ப வர்றாரு. அத்தியந்த அசத் பிரகாஷேத நரசிங்காதிபத் கொச்சித். அத்தியந்த அசத் பிரகாஷேத, அத்தியந்த அசத்தாக இருந்ததுனால் அது எப்படி இருக்கும்? முயல் கொம்பாக இருந்ததுன்னா, நரன் கொம்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் வரவே எக்காலத்திலேயும் வந்தியா புத்திரனானால் வரவே விடாது. ஆமப்பாலானது வரவே வராது. ஆகாச புஷ்பமானது எக்காலத்திலயும் இருக்கக்கூடாதுப்பா. அவன் சொன்னான், அப்பா ஒரு வீரனானவன், அவன் யார் தெரியுமா இல்லையா? மலடியினுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா இல்லையா? முயல் கொம்புனால ஒரு பெரிய வில்ல எடுத்துட்டு, அந்த வில்ல எடுத்துட்டு ஆமப்பால்ல நன்னா குளிச்சுட்டு தலையில ஆகாச புஷ்பத்தை போட்டுட்டு அப்படி நடந்து வரான் அப்படின்னு சொன்னான். இது எல்லாம் பொய். மலடி மைந்தனா இருந்தா எப்படி வருவான்? அவன் அம்மா மலடியா இருந்திருக்க முடியாது, இவன் பிறந்தான்னாக்க. அப்போ மலடி மைந்தன்னு சொல்லவே முடியாது. சரி, கையில இவன் வச்சிருக்கிற வில்லு, முயலுக்கு கொம்பே கிடையாது. அந்த கொம்புல இவன் எப்படி
வில்லு தயாரிச்சிருப்பான், அதுவும் வரவே வராது. சரி, குளிச்சுட்டு வந்தான். எதுல குளிச்சுட்டு வந்தான்? ஆமைக்கு பாலே கிடையாது, ஆமை பால்ல போய் குளிச்சுட்டு வந்தான் இல்லையா? அவன் போய் கீரத்தினுடைய பால்ல ஆமையினுடைய கீரத்துல குளிச்சுட்டு வந்தானா. சரி, தலையில வச்சிருக்கான் ஆகாச புஷ்பம் தான். ஆகாசம் ஆதாரம் இல்லாத இடத்துல இடைவெளியில எப்படி ஒரு புஷ்பம் வரும்? தரையில தானே புஷ்பம் ஆகுது முதலும். இது என்ன, இது எல்லாம் பொய்யா இருக்கு. இதெல்லாம் அத்தியந்த அசத்து இல்லையா? அத்தியந்த அசத் ந பிரகாஷேத. அத்தியந்த அசத் எக்காலத்தையும் வெளியில தெரியுமா? விளங்காது இல்லையா? ந பிரகாஷேத, விளங்கவே விளங்காது. எது மாதிரி? நரசிருங்காதிபது. நரசிருங்காதிபது மனுஷனுடைய கொம்பானது எப்படி எக்காலத்திலையும் இருந்ததில்லையோ, இருக்க போறதில்லையோ, இப்பொழுதும் இருப்பதில்லையோ, அப்படி அத்தியந்த அசத்தானது எந்த காலத்திலையும் தோன்றாது, விளங்காது. கொச்சித்து, எந்த காலத்திலையும் அது விளங்காதுப்பா அப்படின்னாரு இல்லையா? அதே மாதிரி காந்தாகராதோ ரஜதமிதி. இல்ல சார், நான் அண்ணா பார்த்தேன் சார், அந்த ஸ்திரீகளுடைய கையில வெள்ளியானது இருக்கு அப்படின்னு. காந்தாகராதோ ரஜதம் இது ஸ்யாத் ஸ்மரணம் பிரமே. இப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்ததே ஆனால், சொப்னத்துல பாக்குற அந்த ஸ்ரீகிட்ட இருக்கக்கூடிய அந்த சில்வரானது இல்ல, அந்த உமன் கிட்ட நேர இருக்கா மாதிரியே இருக்கு சார். மெமரியில இருக்கக்கூடிய அந்த பொண்ணுகையில இருக்கக்கூடிய சில்வரானது, வெள்ளியானது, அது எப்படிப்பா மெமரியில இருக்கிறது நிஜமாகும்? நேரம் பார்த்தாதானப்பா நிஜமாகும். நான் பார்த்தேன் அவங்கள்ட்ட, அதே பார்த்தது அவ்வளவுதான் மெமரியில இருந்தது, அது பொய்யானது தான். அது எப்படி நரனுக்கு எப்படி கொம்பு இருந்ததோ அதே மாதிரிதான் அது. பேசுறதுக்கு வேணா யூஸ் ஆகுமே தவிர அந்த மாதிரி ஒரு குழல் இன் ரியாலிட்டி இல்லப்பா இதெல்லாம். அதே மாதிரிதான் இது அப்படின்னு. இந்த டெல்யூஷன்னால நமக்கு அப்படி தோன்றுகிறது. இந்த சரீரத்துக்குள்ளேயும், இந்த பாடிக்குள்ளேயும், இந்த மைண்டுக்குள்ளேயும், இந்த இன்டெலெக்டுக்குள்ளேயும் இந்த சங்காதம் இருக்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நான் இருக்க மாதிரி தோணுகிறது சார். ஏன் சார் அப்படி தோணுதுன்னா, மாயினால, மோகத்தினால, அத்தியாசத்தின் தேனைதம் துல்யமித்யேவம் ஸ்யாத் சாத்ருஷ்யாத் யதி பிரமஹ பீதசங்கஹ குடஸ்திக்தஹ இத்யாதௌ நாஸ்தி துல்யதா. இது மாதிரி அது, அது மாதிரி அது அப்படின்னு நீங்க சொல்லணுமே ஆனால் இல்லையா, அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி இது, இது மாதிரி அது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது மாதிரி அது அப்படின்னு வேணா சொல்லாம, அதுவே இது என்று நாம சொல்லவே முடியாது சாதிருஷ்யத்தை. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பீத சங்கஹா, எல்லாருக்கும் சங்கம் வெள்ளையாதான் இருக்கும். சங்கு எல்லாருக்கும் வெள்ளையாதானே இருக்கும். அப்போ ஒருத்தன் சங்க மஞ்சளா இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம என்ன அர்த்தம் இல்லையா? அவன் கண்ணுல கோளாறு, அவனுக்கு மஞ்ச காமால அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெள்ளமானது திதிக்கும் அப்படின்னு. ஒருத்தன் சொல்றான் திதிக்கவே திதிக்காது சார் அப்படின்னா அவனுக்கு ஏதோ நாக்குல கோளாறு, வாயில கோளாறுன்னு இருக்கும் இல்லையா? இது எப்படி ஒன்றாக இருக்கும் இல்லையா? டியூ டு டிசீஸ் தான் இந்த மாதிரி ஒன்னா இருக்கும். அதே மாதிரி ஆத்மாவானது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேராதுன்னு இருக்கும்போது இதோட சேர்ந்து நானே அதுன்னு சொல்றேன்னாக்க அது எப்படி இருக்கு? சுத்தியில இருக்கக்கூடிய ரூபியம் மாதிரி இருக்கு. அது எப்படி உண்மையாக இருக்கிறது என்று சொல்ல முடியும்? அது மனுஷனுடைய கொம்பு மாதிரியோ இல்ல மெமரியில இருக்கக்கூடிய பெண்ணுடைய கையில இருக்கக்கூடிய சில்வர் மாதிரியோ இருக்க முடியுமே தவிர அது ரியாலிட்டியாக இருக்க முடியாது. அது பிரமையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. இது ஏன் சார் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, தாதாத்மேன ஸ்புரதி சேதே ரஜதத்வேன சுக்திகா விப்ரமோ நிரதிஷ்டானஹா பாதோ நிரவதிர் பவேத். இத நன்னா புரிந்து கொண்டோமே ஆனால், இருக்கிறது கிளிஞ்சல் அப்படின்னு புரிந்து கொண்டோமே ஆனால், அதுல
சில்வர் ஆனது வரதே இல்லை. அப்போ பார்த்து கண்டுபிடிச்சா, லைட்டை போட்டு பார்த்தேன், கிட்டக்க போய் எடுத்து பார்த்த உடனே அது கிளிஞ்சல் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது சில்வர் இல்லைன்னு தெரிஞ்சது. ஏன் எனக்கு அந்த பிரம்மம் வந்தது அப்படின்னு கேட்டா, நீ சரியா பார்க்கல. அதுல இருக்கக்கூடிய பளபளா எனக்கூடிய தன்மை பாலபல்யம் அப்படின்னு பேரு. அந்த பாலபல்யத்தை வைத்துக் கொண்டு அதை சில்வர் என்று நீ நினைத்து விட்டாய். அதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய அஜ்ஞானம் தான் காரணம். நீ உண்மை அந்த பணத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினால அது வெள்ளி அப்படின்னு ஆசையா எடுக்க போயிட்ட. ஐயோ, காத்தால இருந்து சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம அவசரப்பட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட்ல போயிட்டே இருந்துச்சு, ஒரு ரூபாய் கிடைச்சது. ஆஹா, அந்த நாள்ல ₹1 இருந்தா கட்டி குடிக்கலாமே, டிஃபன் கிடைச்சவா பகவானா கொடுத்ததுன்னு எடுக்க போனா அது அம்போட அது சில்வரா இதுவா போயிட்டு கிளிஞ்சலா போயிட்டு. அது ஏன்? தாதாத்மியேன சொல்றது அப்படின்னாக்கா ரஜதத்வேன சுக்திகா. அது ரஜதம் போல அந்த சுட்டியானது அந்த பாலபல்யம் இருந்ததுனால அது மாதிரியே இது தோணித்து. இதுக்கு பேர் தான் பிரமம் அப்படின்னு பேரு. இந்த பிரமமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உலகத்துல எப்போதுமே இந்த இல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? அந்த இல்யூஷன் ஆனது எப்படி வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு இல்யூஷன் எப்படி வந்தது? பாம்பு தெரிஞ்சது. அந்த பாம்பு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எரேனியஸ் நாலேஜ் பாம்பு வந்தது. பாம்பு எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாலையில வந்தது. அந்த மாலை பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு தமாஷ் இருக்கு. அந்த மாலை என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரிதான் உங்க பாம்பு துணிக்கு. பெல்ட்டை போய் நீங்க பாம்புன்னு ஏமாந்தீங்க, அந்த பெல்ட் என்ன சைஸோ அந்த சைஸ் தான் வந்தது இல்லையா? அதே மாதிரி இங்க பிரமம் வந்தது. ஆனால் பிரமமானது சில்வர்னு பிரமம் வந்ததுன்னா கிளிஞ்சல்ல வந்தது. அந்த கிளிஞ்சல் எந்த சைஸ்ல இருந்தது? வெள்ளிக்காயின் சைஸ்ல இருந்தது. ரூபா நாணயம் மாதிரி பளபளன்னு இருந்தது. அதனால அந்த சைஸ்ல தான் வந்தது. சோ உங்களுக்கு பிரமமானது ஏற்படவேனால் ஒரு இருக்கிற பொருள்ல தான் ஒரு இல்லாத பொருளினுடைய பிரமமையானது ஏற்படுகிறது. இது ஒரு ரூல். இந்த ரூல் நீங்க நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் தான் தப்பாக ஒன்றாக காணப்படும். இல்லாத ஒரு பொருள், அசத்தான ஒரு பொருள் இன்னொன்னாக காணவே முடியாது இல்லையா? சத்தம் இல்லாத அசத்தம் இல்லாததான ஒரு பொருள் இருக்கணும், அது அதிஷ்டானம் இருக்கணும். அந்த அதிஷ்டானத்துலதான் ஒரு பிரமமானது ஏற்படும். நிரதிஷ்டான பிரமம் என்பது உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. இருக்கிற ஒன்னைத்தான் நீங்க வேற மாதிரி பார்ப்பீர்கள். அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் இருக்கிற ஆத்மாவை தான் நீங்க இல்லாததாக இருக்கக்கூடிய தேகத்திலையும் மனசிலையும் இன்டலெக்ட்லயும் பார்க்க முடியுமே தவிர இல்லாத ஒரு பொருளை பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் நிரதிஷ்டானமான பிரமம் அப்படின்னு சொல்றது. இந்த நிரதிஷ்டான பிராமம் தான் விப்ரமஹா நிரதிஷ்டானஹா அப்படின்னு சொன்னார். இந்த சப்ராட்டம் இல்லாத ஒரு வெல்யூஷன் வரவே வராது இல்லையா அப்படின்னு சொல்ல போறார். இது ஒரு தனி டாபிக். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த வாரம் இப்போ கரண்ட் ஒரே தகராறு பண்ணிட்டு இருக்கு. அதனால இதோட 24வது ஸ்லோகத்தோட 25வதுல இருந்து அடுத்த வாரம் கவனிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.